காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிசக்தி வாய்ந்த வீரபத்ரன் சாமியுடைய மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நம்ம பண்றதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது. அதாவது பேய் பிசாசு சுத்திர ஜீவிகளோட தொல்லை இருக்காது. நமக்கு பதவி கயற்றம், எங்கேயும் விஜயம், எந்த தடைகளும் மாறும். அதுக்கு வேண்டியான மகா வீரபத்ரனோட மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு முதல்ல சேர அந்த கீழே காணுற பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த வீரபத்ரன் சாமி சிவபகவானோட சடையில் இருந்து வந்த சாமி தான். அதாவது ஜடாதாரி, அப்படிதான் வீரபத்ரனுக்கு இன்னொரு பேரு ஜடாதாரின்னு கூட சொல்லுவாங்க. சிவாம்சம் தான் இந்த வீரபத்ரன் சாமி. வீரபத்ரன் சாமியோட பூஜை முறைகள் க்ஷிப்ர பிரசாதி தான். அதனால வீரபத்ரன் சாமியை பூஜை பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா அந்த சாமியோட அருள் கிடைக்கும். இந்த சாமி ரொம்ப கோபமான ஒரு ரூபமாகும். நம்மளுடைய வீரபத்ரன் சாமியோட முகபாவங்களும் அந்த வீரபத்ரன் சாமி பூமியில உருவானதே அந்த கோபத்தால், சிவனோட கோபத்தால் உருவானதுதான். அதனால கோபத்தோட அதிபதினு கூட நமக்கு சொல்லலாம். அப்ப இந்த தேவதையை நம்ம வழிபட்டு வர்றதுனால எந்த ஒரு சத்ருவும் நம்ம முன்னால வரமாட்டாங்க. அந்த மாதிரி, ஏன்னா அத்தனைக்கும் பவர் இது. எதிரிகள் நம்ம முன்னாடி வந்தாலே ஸ்தம்பனம் ஆகும். எதிரி ஸ்தம்பனம் பண்றதுக்கெல்லாம் இந்த வீரபத்ரன் சாமியோட மந்திரம் தான். இந்த மந்திரம் பெரிய பெரிய மந்திரவாதியை கூட யூஸ் பண்றது வீரபத்ரனோட மந்திரம் தான் யூஸ் பண்றது. எதிரி ஸ்தம்பனம், அது மாதிரி இந்த பேய் பிசாசு அதெல்லாம் ஓட்டிக்கிறதுக்கு இந்த வீரபத்ரன் சாமிக்கு பூஜை பண்ணா போதும். பின்ன இதுல ஒருபாடு முறைகள் இருக்கு. வீரபத்ரன் சாமிக்கு குருதினா கருங்குருதின்னு ஒரு குருதி இருக்கு. அதாவது நம்ம அந்த விஷ்ணுமாயா, காளி அதுக்கெல்லாம் சிவந்த கலர்ல குருதி தெளிப்போம் இல்லைங்களா? ஆனா வீரபத்ரனுக்கு கருங்குருதின்னு சொல்லுவாங்க, சத்ரு நாசம் பண்ண. அப்ப அந்த கருங்குருதி எல்லாம் பண்ணனா ஒரே நாள்ல சத்ரு நாசம்னு சொல்லுவாங்க. எதிரிகள் தொல்லை ஒரே நாளையில அழிக்கக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய ஹோம விதிகள் எல்லாம் தான் அது. இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வீரபத்ரன் சாமியோட உபாசனா முறை, அதாவது அந்த சாமி என்னைக்குமே கும்பிட்டு வழிபட்டு வரும். அப்படி பண்றதுனால நமக்கு இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை இருக்காது. தடைகள் சீக்கிரமா கெட்டு உடைக்கப்படும். அந்த மாதிரி உள்ள தேவதை தான். அப்ப இந்த தேவதை எப்படி வழிபடணும்னா, சிவாம்சமானதுனால நம்ம முதல் நாள் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சிவன் கோவில்ல போயிட்டு வர்றது. அப்புறமா சுத்தமான ஒரு அறையில ஓம் நம சிவாயான்னு சொல்லி திருநீரை எடுத்து நம்ம நெத்திலையும் முட்டி கண்டங்கள், அதாவது கையோட ஜாயிண்ட் அப்படி போட்டுக்கிறது, கழுத்திலையும் போட்டு பகவான் சிவனோட நாமத்தை நம சிவாயா அந்த மந்திரம், இல்லைன்னா சிவாய நம அப்படி சொல்லலாம். சிவாய நம சொல்றது நம்ம நல்லது. சிவாய நமங்கிறது ஒரு வசிய மந்திரம் கொடுக்கலாம். அப்ப சிவாய நம அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு இந்த வீரபத்ர சாமிக்கு கூவளத்தோட இலை அர்ப்பிக்கணும். கூவளம்னு சொன்னா இந்த பில்பம் இருக்கு இல்லையா, அந்த பில்பத்தோட இலை நீங்க குத்து விளக்கிலேயே சங்கல்பம் செய்யலாம். சாமியை சங்கல்பம் செய்துட்டு நீங்க சுத்தமான ஒரு இடத்துல இருந்து ஏகாகிரதையாய் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வரலாம். இது சின்ன மந்திரம் தான். இந்த மந்திரம் சொல்லி வர்றதுனால உங்களோட என்ன தடைகளும் கஷ்டங்களும் நீங்கிவிடும். நீங்க வீரபத்ரன் சாமியோட வழிபாடு செய்ய தொடங்கினாலே, அதாவது ஒரே நாளையில் இந்த சாமியோட மந்திரம் நம்ம முறைப்படியா செய்தாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஆனா உண்மையா முழு நம்பிக்கையா இந்த மந்திரத்தை நீங்க பண்ணணும். அது மட்டும் நீங்க பண்ணி வந்தா போதும். அப்ப இந்த சாமியோட மந்திரம் நான் சொல்லித்தரேன். ஹ்ரீம் நமஹா ஓம் ஹ்ரீம் சர்வ சக்தி யுக்தாய வேதாளசனாய நமஹா ஓம் வீரபத்ர மூர்த்தி நமஹா. இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்தா நீங்க வீரபத்ர மூர்த்தியே நமஹா அப்படி சொல்லி வந்தாலும் போதும். ஆனா முழுமையா சொல்றது ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் நான் ஒரு தடவை கூட சொல்லித்தரேன் முழுமையா. ஹ்ரீம் நமஹா ஓம் ஹ்ரீம் சர்வ சக்தி யுக்தாய வேதாளசனாய நமஹா ஓம் வீரபத்ர மூர்த்தியே நமஹா. இதுதான் அந்த சாமியோட மந்திரம். இந்த வீரபத்ர சாமிக்கு ஹோமம் பண்ணும்போது நமோ வீரபத்ராய குரூராய அப்படி வரும். அதிகுரூராய ருத்ரகோப சம்பவாய சர்வதிஷ் அப்படி எல்லாம் அந்த மந்திரம் நீங்க சொல்ல வேண்டாம். இந்த மந்திரமே நீங்க சொல்லி வந்தா போதும். இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது ஒரு நாளைக்கு 36 உரு போடணும். நீங்க ருத்ராட்ச மாலை தான் நீங்க யூஸ் பண்ணணும். கருத்த ஆடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது கருத்த வேட்டி
யூஸ் பண்ணிட்டு இந்த மந்திரம் ஜெபிச்சு வரலாம். இந்த சாமியோட பிரசாதம் வந்து பால் பாயசம் தான். இனி ஹோமம் தெரியறவங்க இல்லைன்னா ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தேவதைய ஆவாகனம் பண்ணி கலசத்துல ஆவாகனம் பண்ணி பால் பாயசத்துல ஹோமம் பண்ணலாம். அதுக்கு உபயோகிக்க வேண்டிய சமதை வந்து சிட்டமிருது, அதே மாதிரி பில்வத்தோடைய சமந்தகள் யூஸ் பண்ணி இந்த ஹோமம் பண்ணிக்கலாம். பால் பாயசம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது நண்பர்களே. இந்த மந்திரம் செய்து நீங்க ஜெபம் பண்ணி வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களும் இருக்கும். எதிரிங்கிற பேரு இல்லை, எதிரியே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இதெல்லாம் கை கண்ட மந்திரங்கள் இந்த தேவதையோடது. ரொம்ப நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ பதிவில் நாம பார்ப்போம்.